சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தளபதி ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா, எப்போ வந்துட்டு தளபதியினுடைய அந்த முதல் மாநாடு அறிவிப்பு அப்படின்றது வெளிவரும் 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 அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா, அக்டோபர் 27 வந்துட்டு விக்கிரவாண்டி இருக்கு இல்லையா, விக்கிரவாண்டியில் தான் வந்துட்டு பொதுக்கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வெளிவந்துருச்சு. பட் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா, தளபதி கிட்ட இருந்து இன்னும் அழைப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தளபதி விஜய் இருக்கார் இல்லையா, தன்னுடைய அரசியல் பிரவேசத்துக்கு அப்புறமா ஒரு கட்சியினுடைய தலைவராக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா தன்னுடைய தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு அப்படின்றத தாண்டி தன்னுடைய தொண்டர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா முதல் கடிதம் அப்படின்றத எழுதியிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அந்த கடிதத்தில் பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய கட்சி மீட்டிங்கில் தன்னுடைய தொண்டர்கள் நண்பர்கள் நண்பா நண்பிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா எதனால் நம்ம அப்படி இருக்கணும் அப்படின்ற வரைக்கும் எக்கச்சக்கமான விஷயங்களை அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு எழுதியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த கடிதம் இருக்கு இல்லையா, அதன் மூலியமா விஜய் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்ன, அதை ஏன் சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பொதுக்கூட்டத்துக்கு வரக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா நான் உங்களை நினைக்காத நிமிஷமோ இல்லை நீங்கள் என்ன நினைக்காத நிமிஷம் அப்படின்ற ஒன்றும் இருக்க முடியாது. நம்ம எப்போ வந்துட்டு நேராக பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பரஸ்பரம் ரெண்டு தரப்புல இருந்துமே நம்மளுடைய அந்த எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விழா கோலம் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம மாநாட்டு மேடைக்கான கால்கோல் விழா அப்படின்றதும் இன்னைக்கு காலையில் ரொம்ப சிறப்பாக பண்ணப்பட்டிருக்கு. இதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல மனுஷனை தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குடும்பம் மதிக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல சிட்டிசன், அதாவது ஒரு குடிமகனை தான் பார்த்தோம் அப்படின்னா நாடு மதிக்கும். ஒரு நல்ல ரோல் மாடலை தான் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு தலைவனா ஏற்றுக்குவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல மனுஷனா நல்ல சிட்டிசனா அதே நேரத்தில் நல்ல ரோல் மாடலா அப்படின்னு சொல்லிட்டு மூணுமாவே இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு முதல் கோரிக்கை அப்படின்றத வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது விஷயமா தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு பேருக்காக கட்சி தொடங்குவாங்க அப்படின்ற விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா விஜய் கட்சி தொடங்கணும்னா எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்கச்சக்கமான ஆக்டர்ஸ் வந்துட்டு கட்சி தொடங்கியிருக்காங்க. கட்சி தொடங்கினவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியே கிடையாது. ஒரு சில விதிவிலக்குகள் இருக்காங்க. எம்ஜிஆரா இருந்தாலும் சரி, இல்ல கேப்டன் விஜயகாந்த் இருக்கார் இல்லையா, அவரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சிலரால தான் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் களம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஜொலிக்க முடிஞ்சு. மற்ற எல்லாருமே எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியே தெரியல. அதே மாதிரி விஜயும் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஆர்வத்துல ஆறாவாரத்துல வந்துட்டு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவரால் நீண்ட நாள் இந்த காலத்துல நிற்க முடியாது அப்படின்ற விமர்சனங்கள் தான் தொடர்ந்து அரசியல் கட்சிகள் மூலியமா வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தான் பார்த்தோம் அப்படின்னா தளபதி விஜய் இருக்கார் இல்லையா, அவர் சுட்டி காட்டி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம வந்துட்டு பேருக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாநாடு இருக்கு இல்லையா, இந்த மாநாடை வந்துட்டு எப்படி நடத்திடுவாங்க, இந்த மாநாடு அவங்களால அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட முடியுமா, மாநாடுனா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியுமா, மாநாட்டில் என்னென்ன இருக்கணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது அப்படின்றது தான் எக்கச்சக்கமானோட கருத்தாகவும் இருந்துகிட்டு இருக்கு. பட் அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அச்சா இப்படி ஒரு மாநாடை நடத்தி காட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி, மாநாடுனா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுதான் நடத்துறோம்னு சொல்லிட்டு நம்மளை குறைவாக மதிப்பிடக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே புரிகிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாநாடு ராணுவ கட்டுப்பாடோட நடந்து முடியணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ராணுவ கட்டுப்பாடு அப்படின்றதுடைய அர்த்தம் என்னவா சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மது மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இந்த மாநாட்டில் இடம்பெறக்கூடாது அப்படின்றத நோட் பண்ணி தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கட்சி நிர்வாகிகள் சட்டமன்ற நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் சட்டமன்ற தொகுதிக்கும் வந்துட்டு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பொறுப்பாளர்கள்கிட்ட சொல்லக்கூடிய முதல் விஷயமாகவும் இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கட்சியினுடைய முதல் மாநாடு எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மீடியா இருக்காங்க இல்லையா, மீடியா வந்துட்டு அதையே போட்டு ரிப்பீட் பண்ணி கட்சியினுடைய அந்த இம்ப்ரெஷன் அப்படின்றதே குறைச்சிடுவாங்க. ஸோ மாநாட்டில் எந்த மிஸ்டேக்குமே வந்துடக்கூடாது. அது வந்துட்டு கட்சி மாநாடு இருக்கு இல்லையா, அது சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, இல்லை கட்சிக்கு வரக்கூடிய தொண்டர்கள் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, இப்படி ஒரு மாநாடு நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்தில் தான் இந்த மாநாடு இருக்கணும் அப்படின்றது தான் விஜய் இருக்கார் இல்லையா, அவருடைய ஆசையாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி இந்த விழா இருக்கு இல்லையா, இந்த மாநாடு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாதாரண நாள் கிடையாது. நம்மளுடைய கொள்கை விளக்க மாநாடு, அதே நேரத்தில் வெற்றி கொள்கை விளக்க மாநாடு. நம்மளுடைய கொள்கைகள் என்ன, நம்ம யாருக்காக போராட போறோம், என்னென்ன விஷயங்கள் நம்மளுடைய கொள்கைகளாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம இந்த டேட்ல எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நாளில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் குதூகலமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வெற்றிக்காக நம்ம நோக்கி ஓட ஆரம்பிக்கணும். ஸோ அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஒரு வேலையை செய்கிறோமோ அதை விட விவேகமாக செய்கிறது இருக்கு இல்லையா. ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய முடிச்சுகள் இருக்கும், நிறைய வலிவு சுழிவுகள் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மூஞ்சிக்கு
முன்னாடி பேசுகிற எல்லாருமே மூஞ்சிக்கு பின்னாடியும் அப்படியே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மூஞ்சிக்கு முன்னாடி நீங்கள் நல்லா வரணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பின்னாடி இவங்களை எப்படி தோற்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது தான் பாலிடிக்ஸ். ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுக்கணுமே தவிர அவசரப்பட்டு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸனும் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதன் மூலியமாக பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய கட்சி மாநாடு இருக்கு இல்லையா, அது வெகு பிரம்மாண்டமாக நடக்கணும். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒழுக்கமாகவும் நடந்து முடியணும் அப்படின்றதான் அவருடைய ஆசை அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு. ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு சிங்கப்படை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஆண்களை குறிக்கிற மாதிரியும் சிங்க பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியை குறிக்கிற மாதிரியும் சொல்லி நம்ம கழகம் அப்படின்றது ஆண்கள் பெண்கள் அப்படி சொல்லி தனியாக பிரிந்து நிற்கக்கூடிய கழகம் கிடையாது. குடும்பம் தான் நம்மளுடைய கழகம். கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளோட குடும்பம் தான். ஸோ அங்கே வரக்கூடிய எல்லா குடும்பங்களும் பத்திரமா வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி இருக்கார் இல்லையா, ஒரு அன்பு கோரிக்கை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு கால்கோல் விழா இருக்கு இல்லையா, அந்த அடிக்கால் போடுறது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இந்த சைடில், அந்த விழா அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 27ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முதல் வெற்றி மாநாடு அப்படின்றதும் தொடங்க போகுது. அதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்துட்டு உங்களை என்னைக்கு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே எக்ஸைட்மெண்ட்டோட தான் நீங்களும் இருக்கீங்க. நம்ம நாட்களை என்ன ஆரம்பிச்சாச்சு, இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 23 நாள் தான் இருக்குது இன்னையிலேருந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக நம்ம வெகு சீக்கிரமாக மீட் பண்ணுவோம் நம்மளுடைய முதல் மாநாட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த லெட்டரை முடிச்சிருக்காரு விஜய் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கால்கோல் விழா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த மாநாட்டுக்கான அடிப்படை விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள் பார்த்தோம்னா இன்னைக்கு புஷ்ய ஆனந்த் தலைமையில் விக்கிரவாண்டியில் தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கால்கோல் விழாக்கே பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்துட்டு ஒரு மாநாட்டுக்கு வருவாங்களோ அதே அளவுக்கு எக்கச்சக்கமான தொண்டர்கள். ஏன்னா இனி வந்துட்டு விஜயனுடைய ரசிகர்களை நம்ம வந்துட்டு ரசிகர்கள் அப்படின்னு சொல்றது கரெக்டாக இருக்காது, தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துறது தான் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தன்னுடைய தொண்டர்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நினைச்சதை விட அதிகப்படியான கூட்டம் விக்கிரவாண்டிக்கு போயிருக்கு அந்த கால்கோல் விழாக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒவ்வொரு சட்டமன்றத்துல இருந்தும் பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்லையா, அங்க இருந்தும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50,000 1 லட்சம் பேராவது மாநாட்டுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ போலீஸ் கிட்ட கொடுத்த டேட்டாஸை விட நிக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு விக்கிரவாண்டி இருக்கு இல்லையா, விக்கிரவாண்டியில பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசியல் காலத்துல இதுவரைக்கும் இல்லாத மிகப்பெரிய மாநாட்டை விஜய் நடத்தி காட்டுவாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தர போறாங்க அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு பெரிய பெரிய அரசியல் கட்சிகளுடைய மாநாடு அப்படின்றது நடக்கும்போது என்னதான் வந்துட்டு திட்டமிட்ட அந்த மாநாடுகள் அப்படின்றது நடத்தப்பட்டு அதுக்கு பொறுப்பாளர்கள் அப்படின்றது போடப்பட்டிருந்தாலும் அதுலேயும் சின்ன சின்ன சிக்கல்கள் அப்படின்றது எழுதும், எதிர்பாராத சில விஷயங்கள் அப்படின்றதும் அந்த மாநாட்டில் எழுதும். பட் அது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பொறுப்பாளர்கள் கண்ணும் கருத்தா இருந்தாலும் கூட மது மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது மாநாட்டுக்குள்ள வரும். இன்னொன்று மதுனா மாநாடு, மாநாடுனா மது அப்படின்றதான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சர்வசாதாரணமாக போய்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல மறுபடியும் ஒரு ராணுவ விஷயம் இருக்கு இல்லையா, ராணுவ ஒழுக்கத்தோட ராணுவ ஒரு மரியாதையோட அந்த ஒரு மாநாடு அப்படின்றத நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அதை விஜய் செஞ்சு காட்டுவாரா அப்படின்றத நம்ம அந்த மாநாட்டில் தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.